மாவட்டம் சேந்தமங்கலம் அடுத்துள்ள பச்சுடையாம்பட்டி புதூரைச் சேர்ந்தவர் கட்டட மேஸ்திரி டேவிட். இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர் சரவணன் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரில் பச்சுடையாம்பட்டியைச் சேர்ந்த பூவரசன், மோகன்குமார், பள்ளி மாணவர் கௌதம் ஆகிய மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது பூவரசனின் இருசக்கர வாகனத்தில் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 2 இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்த 5 பேரும் தூக்கி வீசப்பட்டதில் டேவிட் மற்றும் பள்ளி மாணவர் சரவணன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சேந்தமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலை விபத்தில் ஒரே ஊரைச் சேர்ந்த 3 உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் வருகை தரும் பிரதமர் மோடி ராமநாத சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் உள்ள 22 புண்ணிய தீர்த்த கிணறுகளிலும் புனித நீராடி பின்னர் திருக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து மறுநாள் 21ஆம் தேதி காலை தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரை பகுதியில் புனித நீராடும் பிரதமர் கோதண்டராமர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். 2 நாள் ஆன்மீக பயணமாக பிரதமர் ராமேஸ்வரம் வருவதையொட்டி ராமேஸ்வரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமர் மோடி வருகையையொட்டி ராமேஸ்வரம் தீவு முழுவதும் பாதுகாப்பு வட்டார அதிகாரிகளின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியின் முதல்வர் கார்த்திகேயன் என்பவர் 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவிகளின் பெற்றோர்கள் விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் தலைமறைவாக இருந்த பள்ளியின் முதல்வர் கார்த்திகேயனை அனைத்து மகளிர் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் பள்ளியின் முதல்வர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள அரங்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோபிகிருஷ்ணன். இவர் கிரிக்கெட் வீரர் தோனியின் தீவிர ரசிகர் ஆவார். இதன் காரணமாக தனது வீட்டு நிறத்தை மஞ்சள் நிறத்தில் மாற்றி வீடு முழுவதும் தோனியின் படங்களை வரைந்து வைத்துள்ளார். இந்நிலையில் இன்று அதிகாலை வீட்டில் மர்மமான முறையில் தூக்கில் சடலமாக கிடந்த நிலையில் அவரது உடலை கைப்பற்றி ராமநத்தம் போலீசார் திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கோபிகிருஷ்ணனுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சில இளைஞர்களுக்கும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்து வந்ததும் இதில் முன்விரோதம் ஏற்பட்டு நேற்று இரவு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோபிகிருஷ்ணன் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வஉசி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வியாபாரிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டதாகவும் திருக்கோயில் நிர்வாகம் சார்பாக ஆக்கிரமிப்புகளை நிறுத்திவிட்டு வியாபாரிகளுக்கு தகுந்த இடங்களை ஒதுக்கி தர வேண்டும் என வலியுறுத்தி அடிவாரம் வர்த்தகர்கள் சங்கம் சார்பாக ஒருநாள் கடையடைப்பை செய்தனர். மேலும் தைப்பூச திருவிழா நிறைவு பெற்றதும் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் திருக்கோயில் அதிகாரிகளை சந்தித்து வியாபாரிகளின் நலன் காக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் நிர்வாகிகள் தெரிவித்தனர். நமது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பானது நம் நாட்டில் உள்ள அனைத்து வணிகர்களையும் வணிகர் சங்கங்களையும் அனைத்துவைகளும் பாதுகாப்பதற்காகவே பல ஆண்டுகளாக நமது ஒப்பற்ற தலைவர் வணிகர்களின் காவலர் வணிகர் சேவாரத்னா உயர்ந்த AM விக்ரமராஜா அவர்கள் சிறிய தலைமையின் கீழ் இயங்கி வரும் பேரமைப்பாகும். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள தலைக்குந்தா பகுதியில் 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டதாக கூறி சிறுமியின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் உதகை கூடலூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர் தலைக்குந்தா பகுதியில் உள்ள காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த நபரை கைது செய்ய வலியுறுத்தி தற்போது சாலை மறியல்
போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை கட்டுப்படுத்தி வருகின்றனர். சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களிடம் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் முறையாக விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருவதால் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் சன்னாசிப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற முற்றுகையிடும் போராட்டத்தில் அப்போதைய குன்னம் தொகுதி எம்எல்ஏவும் தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சருமான சிவசங்கர் கலந்து கொண்ட போது பிரச்சனை ஏற்பட்டு 9 போலீசார் காயமடைந்தனர். இதுகுறித்து கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி போலீசார் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் உட்பட 8 பிரிவுகளின் கீழ் 37 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை கடலூர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உட்பட 29 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். வழக்கை விசாரணை செய்த நீதிபதி வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதன் பிறகு முடிவு எட்டப்படும் என தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் செந்தொலை வட்டம் சன்னாசிநல்லூர் கிராமத்தில் மணல் குவாரி நடத்தியதில் அங்கிருந்த பொதுமக்களுடைய இடுகாட்டை தோண்டி அங்கேயும் மணல் எடுத்ததனால் பொதுமக்கள் அதை எதிர்த்து போராட்டம் செய்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அந்த போராட்டத்தில் அவர்களது துணையாக நானும் பங்கு நின்றேன். அந்த போராட்டத்தில் பல்வேறு கட்சியினர், அனைத்து கட்சியினரும் கிட்டத்தட்ட அதிமுக தவிர மற்ற அனைத்து கட்சியினரும் பங்கேற்று அந்த போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தை ஒட்டி போடப்பட்ட வழக்கு, அதே பொய்யாக புனையப்பட்ட வழக்கு. போராட்டம் நடந்தது அரியலூர் மாவட்ட எல்லையில். கடலூர் மாவட்ட எல்லையில் இருக்கின்ற காவல் மன்றத்திலே வழக்கு பதிவு செய்தார்கள். அதில் கூடுதலான பொய்யான வழக்குகள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அந்த வழக்கு விசாரணைக்கு இன்றைக்கு கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜரானது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் நடைபெறும் விழாக்களில் அவ்வப்போது வடகலை தென்கலை இடையே பாடல் பாடுவதில் இருவருக்கும் இடையே அடிக்கடி சர்ச்சை எழுந்து வந்தது. இந்நிலையில் வாலாஜாபாத் அடுத்த பழைய சீவரம் பகுதியில் மாட்டுப்பொங்கல் அன்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அங்குள்ள மலை மீது எழுந்தருளி அதன் பின் மாலை பார்வேட்டை உற்சவத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் உள்ளிட்ட 5 கிராம பெருமாளுடன் எழுந்தருளுவது வழக்கம். அவ்வகையில் அன்று காலை சுவாமி மலைக்கு செல்லும் முன்பு பாடல்கள் பாடுவதில் இரு தரப்பினருக்கும் மீண்டும் சர்ச்சை உருவாகியது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் மட்டுமே நீதிமன்ற உத்தரவு செல்லும் என கூறி பாடல்களை தென்கலையினர் பாட முயற்சித்ததாக கூறியதால் வடகலை பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதங்கள் முற்றி கைகலப்பாக மாறியது. தற்போது இச்சம்பவம் குறித்து வடகலை பிரிவினர் சாலவாக்கம் காவல்துறையில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாட்டுக்காக நாளை மறுநாள் சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தரவுள்ளார். இந்நிலையில் இன்று காலை 10 மணியளவில் சேலம் விமான நிலையத்திற்கு வருகை தந்த அமைச்சர் KN நேரு வரவேற்பு ஏற்பாடுகள் குறித்தும் பாதுகாப்பு பணிகள் குறித்தும் கேட்டறிந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அவருடன் சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மாவட்டம் பெரியகுளம் வடகரை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் சிவசங்கர். இவர் அதே பகுதியில் வசிக்கும் 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி பழகி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி சிவசங்கர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி சிறுமியை அழைத்து சென்று திருமணம் முடித்துள்ளார். இந்நிலையில் சிறுமியின் பெற்றோர் பெரியகுளம் வடகரை காவல் நிலையத்தில் சிறுமி காணாமல் போனது குறித்து கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து சிறுமியை தேடி வந்த நிலையில் சிவசங்கர் திருமணம் முடித்து தேனி அருகே உள்ள அன்னஞ்சி பகுதியில் தங்கியிருந்த நிலையில் நேற்று சிறுமியை மீட்ட போலீசார் இளைஞர் சிவசங்கரை கைது செய்து குழந்தை திருமண தடை சட்டத்தின் கீழும் போக்சோ சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.